السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ومن تبع الإسلام إلى يوم الدين ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي الرحيم இமாம் வாசல் சார்பாக இந்த பெருநாள் வார்த்தை சலாத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் வல்ல இனிய நாமத்தால் இந்த ஹஜ் பெருநாளுடைய குர்பானை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீகள் தபஅத்தாபீகள் குறிப்பாக சமுதாயத்தில் அனைவருக்கும் இந்த பெருநாள் நிலையிலே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அந்த ஏழை இறைவனை சாந்தியும் சமாதானம் கணியத்துக்குரிய எல்லாம் அல்லாஹ் சொல்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக உலக மக்களுக்கெல்லாம் ஒரு அழைப்பு விடுகிறார். يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون. மனித சமூகமே, உங்களையும் உங்களுக்கு முன் சென்றவர்களை படைத்தவனாகிய அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹ் அழைப்புகிறார். உலகில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் இறைவனுடைய அழைப்பு, படைத்தவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள். இதன் மூலமாக இறைவனுடையவர்களாக நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ்வுடைய பயம் வர வேண்டும் என்றால் நம்மை படைத்த அல்லாஹ்வாகிய அவன் ஒருவனையும் வணங்க வேண்டும். அது மட்டுமே அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு நினைவூட்டுகிறான். சூரத்துல் ஃபாத்திஹா யா அய்யுஹன்னாஸ் உஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் ஹல் மின் காலிகின் கைருல்லாஹ் யர்ஸுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்தி லா இலாஹா இல்லா ஹுவ ஃபன்னா தஃபக்குர். மனிதர்களே, அல்லாஹ் உங்கள் மீது செய்த அருளை நினைத்து பாருங்கள். அவன்தான் உங்களை இந்த பூமியிலே படைத்திருக்கிறான். படைக்கக்கூடியவன் அவனை தவிர இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. அவன்தான் வானத்திலிருந்து மழையை இறக்கி உங்களுக்கு உணவை ரிஸ்கை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் படைத்த அல்லாஹ் ஒருவரை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலக மக்களுக்கு சத்திய சன்மார்க்கத்தை கொடுப்பதற்காக தூதரை அனுப்பியிருக்கிறார். வல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுத்ஹிரஹு அலா தீனி குல்லிஹி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சத்திய நேர்வழியை தீனில் இஸ்லாத்தை கொடுத்து இறைவனால் அனுப்பி வைத்தார். இந்த மார்க்கம் தான் உலகத்தில் ஓங்கி நிற்கும். ஏனென்றால் இது படைத்தவனை மட்டுமே வணங்க சொல்லக்கூடிய ஒரே மார்க்கமாக உலக அளவில் படைத்திருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் தஆலா உம்மத்தை இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து 2 பெருநாட்களை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். இந்த 2 பெருநாட்களை அல்லாஹ் வழங்கியிருப்பதனுடைய நோக்கம் இந்த உம்மத் அல்லாஹ்வினுடைய கொடுக்கப்படுகிற அந்த சந்தோஷத்தை, இறைவன் கொடுத்திருக்கிற அந்த பெருநாள் தினத்தை சந்தோஷமாக கொண்டாட வேண்டும், மன நிறைவாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்ரா 2வது சூராவுடைய 185வது வசனத்துடைய கடைசியிலே சொல்கிறார், ஒலி துக்கப்பிருல்லாஹ் அலாமா ஹதாக்கும் வ லஅல்லக்கும் தஷ்குரூன். இறைவன் உங்களுக்கு பெருநாள் தினத்தை சந்தோஷமாக இருப்பதற்கு கொடுத்திருக்கிறார். வெறுமனே ஆடை உடுத்துவதோ சமையல் சாயத்திற்கு உண்ணுவதோ இதுவல்ல, இதெல்லாம் இறைவன் அதிகப்படியாக கொடுத்திருக்கிறார். இந்த பெருநாள் தினத்தை இறைவன் இந்த உம்மத்திற்கு கொடுத்திருப்பதனுடைய நோக்கம் என்ன? லிதுக்கப்பிருல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் பெருமை பாராட்ட வேண்டும் என்பதற்காக, தக்பீர் கூற வேண்டும் என்பதற்காக. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் உடைய அல்லாஹ், நீதான் மிகப்பெரியவன், உனக்கு மேல் ஒன்றுமே கிடையாது, உலகத்தில் உள்ள எல்லாம் உனக்கு கீழே தான் யா அல்லாஹ் என்று பறைசாற்றக்கூடிய வகையிலே, அல்லாஹ்வை புகழக்கூடிய வகையிலே இறைவன் நமக்கு குர்ஆனின் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். லிதுக்கப்பிருல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை தக்பீர் மூலமாக பெருமை பாராட்டுங்கள். ஏன் தெரியுமா? உங்களுக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழியை கொடுத்திருக்கிறார், சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் தக்பீரை கூறும்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனின் மூலமாக வலியுறுத்தியிருக்கிறார். உலகத்தில் ஏராளமான குழந்தை கோட்பாட்டுகள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் படைத்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குவேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனின் மூலமாக சொல்கின்ற விஷயத்தை கடைபிடிப்பேன். அவனால் அனுப்பப்பட்ட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய விஷயத்தை பின்பற்றி நடப்பேன் என்கின்ற ஹிதாயத் உங்களுக்கு கிடைத்ததின் காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருநாள் தினம் என்றால் உங்களுடைய நாவலில் வர வேண்டியது அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்த ஒளிமயமான இந்த 2 பெருநாளிலே இறைவன் தக்பீர் கூறுவதின் நோக்கம் காலம் முழுவதும் அல்லாஹு அக்பர் என்று பள்ளிகளிலிருந்து அழைப்பு விடுகிறது. அதற்கு நீங்கள் பதில் கொடுக்க வேண்டும். அதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். பெருநாள் தினத்தில் தக்பீரோடு உங்களை முடக்கப்படவில்லை. பெருநாள் தினத்தில் தக்பீரோடு உங்களுடைய முடிவடையவில்லை. இந்த பூமியில் வாழுகின்ற காலம் வரை, அவருடைய ரிஸ்கை நீங்கள் உண்ணுகின்ற வரை அந்த தக்பீருடைய விளக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள், விளங்கிக் கொள்ளுங்கள். உங்களை அழகான வெற்றியின்பால் அழைத்துச் செல்லக்கூடிய வாசகத்தை தான் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹஜ் 22வது சூராவுடைய 37வது வசனத்திலே சொல்கிறான், வலிதுக்கப்பிருல்லாஹ் அலாமா ஹதாக்கும் வபஷ்ஷிரில் முஹ்ஸினீன். அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி கொடுத்ததற்காக, ஹிதாயத்தை கொடுத்ததற்காக, சத்தியத்தை கொடுத்ததற்காக, உண்மை மார்க்கத்தை புரிந்து கொண்டதற்காக, அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு நம்பிக்கை கொண்டதற்காக, அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஈமான் கொண்டதற்காக, இறைவன் கொடுத்த இந்த அருள்கொடைகளை வைத்து அல்லாஹ்விற்கு நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக பெருநாள் தினங்களில் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், யா அல்லாஹ் நீ மிகப்பெரியவன் யா அல்லாஹ், இந்த பூமியிலே என்னை வாழ வைத்திருக்கிறாய், இந்த பூமியிலே உன்னை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய நசீபை கொடுத்திருக்கிறாய், இந்த பூமியிலே உன்னை மட்டுமே சந்தா செய்யக்கூடிய நசீபை கொடுத்திருக்கிறாய், இந்த பூமியிலே உன்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற உயர்வான மார்க்கத்தை கொடுத்திருக்கிறாய். நாளை வறுமையின் சொர்க்கத்தில் பிரவேசிக்கக்கூடிய ஆழமான செய்தி படைத்தவனை மட்டும் வணங்குவதன் மூலமாக நாம் சொர்க்கத்தில் பெற முடியும் என்கின்ற ஆழமான தவாவை கொடுத்திருக்கிறாய் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நாம் இந்த பெருநாள் தினத்தை தக்பீர் மூலமாக பழக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கடமையாக ஆக்கியிருக்கிறார். எனவேதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தில் பெருநாள் தினத்தை நீங்கள் ஈதுநாள் திடலிலே தொழ வேண்டும் என்ற கடமையாக்கினார்கள். இது ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களுக்கும் அந்த சந்தோஷம் உண்டு. பெண்களும் சந்தோஷப்பட வேண்டும், அவர்களும் துஆக்களில் கலந்து கொள்ள வேண்டும், அவர்களும் அல்லாஹ்வை போல வேண்டும், அவர்களும் இந்த பரக்கத்தான நாளிலே அல்லாஹ்வுடைய பரக்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு அத்தியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், கூறுகிறார்கள், அமரனா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள், பெருநாள் தினத்தில் அனைத்து பெண்களும், யார் சொல்றா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்தில் கலந்து கொண்டு அவர்களுக்கு உதவிகரம் வேண்டிய உம்மு அத்தியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் பெருநாள் தினத்தில் எங்களை எல்லாம் பெண்கள் அனைவர்களுமே ஈதுநாள் திடலுக்கு வரும்படி கட்டளையிட்டார்கள். பெரியவர்கள், சிறியவர்கள், கன்னி பெண்கள், தொழுகை இல்லாதவர்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் தொழுகை இல்லாதவர்கள் அந்த ஒதுங்கி இருந்து கொள்ள வேண்டும். அங்கே சொல்லப்படுகிற தக்பீரிலே கலந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் போல வேண்டும், அங்கே நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அன்றைய தினம் இந்த மைதானத்திலே ஏற்படுகிற பரக்கத்து பொருந்திய அதை நீங்கள் ஆதரவு வைக்க வேண்டும். பரக்கத்து பொருந்திய ஒரு நாள், இந்த பெருநாளை பரக்கத்து பொருந்திய அந்த திடலிலே நீங்கள் பெண்கள் புறக்கணிக்கப்பட்டு விடக்கூடாது என்று இந்த உம்மத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். உலக மக்களுக்கெல்லாம் பறைசாற்ற வேண்டும். அன்பார்ந்தவர்களே,
சுழலில் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். தக்பீர் முழக்கத்திலே கலந்து கொள்ள வேண்டும். துஆவிலே கலந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அருளையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பரக்கத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு கடலே அல்லாஹ் தஆலா நம்மை ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறார். எனவே இந்த பெருநாள் தினம் என்பது மிகப்பெரிய தியாகத்தை உணர்த்துகிறது, இறை அச்சத்தை வலியுறுத்துகிறது, அல்லாஹ்வுடைய கட்டுப்படக்கூடிய வழியை நமக்கு காட்டுகிறது. ஏனென்றால் குறிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகத்தை குர்ஆன் அடுக்கடுக்காக சொல்கிறது. வذكر في كتاب إبراهيم إنه كان صديقا نبيا. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவுகூருங்கள். நீங்கள் ஏதேதோ கதைகளை பேசிக் கொண்டு வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய குடும்பத்தாருக்கு உங்களுடைய பிள்ளைகளை உட்கார வைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுங்கள். அந்த இப்ராஹிம் நபி உண்மையை பேசக்கூடியவராக இருந்தார். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்றார், இது இப்ராஹிம் கான உம்மத்தன் காணித்தல் இல்லா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சமுதாயமாக இருந்தார், அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடியவராக இருந்தார், அல்லாஹ்விற்கு அடிபணியக்கூடியவராக இருந்தார். இது போன்ற நிலை இந்த சமூகத்தில் உருவாக்கப்பட வேண்டும். இப்ராஹிம் நபி உடைய பண்பை அல்லாஹ் சொல்லும் பொழுது இது காலஹு ரப்பு அஸ்லிம் قال اسلمت لرب العالمين. அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்கிறார், நீங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள் என்று சொன்ன உடனேயே அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், அல்லாஹ்விற்கு நான் கட்டுப்பட்டேன் என்று கூறினார்கள். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பச்சிள குழந்தையையும் மனைவியை கொண்டு போய் புட்புண்டுகள் விளையாத பள்ளத்தாக்கில் விட்டார்கள். ஏன்? அல்லாஹ்விற்கு அடிபணிந்தார்கள், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டார்கள். அல்லாஹ் உயர்த்தினான், மதிப்பை கொடுத்தான், கண்ணியத்தை கொடுத்தான், சொர்க்கத்தினுடைய சுவை செய்தியை அல்லாஹ் கொடுத்தான். அந்த இப்ராஹிம் நபி அங்கே கொண்டு வந்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பிவாதி கைரி ஸி ஸரஇன் இன்த பைத்திகல் முஹர்ரம். யா அல்லாஹ், இந்த புட்புண்டுகள் விளையாத பள்ளத்தாக்கிலே நீ சொன்ன ஒரே காரணத்திற்காக என் மனைவி மக்களை குடியமர்த்தி விட்டேன். நீ யுகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவதற்காக ஃபஜஅல் அஃபியத்து மினன்னார், மனிதர்களுடைய உள்ளங்களை நாம் காபத்துல்லாஹ்வில் காக்குவாயாக என்று துஆ செய்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ், ஒவ்வொரு ஹஜ்ஜின் பொழுதும் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே பிரவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள், பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா நினைவு கூறுகின்றான். அதே நேரத்தில் தான் அந்த ஹஜ் பெருநாள் என்று ஒவ்வொருவரும் குர்பானியை கொடுக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு சோதனை என்று அல்லாஹ் சொல்கிறார். ஃபலம்மா பலக மாஹு ஸைய قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு குழந்தையை கொடுக்கிறான். அந்த குழந்தை ஓடி ஆடும் பொழுது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வழி அறிவிக்கப்படுகிறது, அந்த குழந்தையை நீ அறுத்து விடு. தன் மகனை பார்த்து சொன்னார், யா புனைய இன்னி அரா ஃபி மனாமி அன்னி அذبحك, அல்லாஹ்வுடைய கொல்லுமுறையை கட்டளையிட்டு இருக்கிறார் என்று சொன்ன பொழுது வளர்க்கப்பட்ட ஒரு தாயினால் வளர்க்கப்பட்ட அந்த குழந்தை சொல்கிறது, ஓடி ஆடக்கூடிய வயதிலே சொல்கிறது, எது பெரியது என்று சொல்வது, யா பதி ஃபஅல் யா பதி ஃபஅல் மா துஅமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன். என் அருமை தந்தையே, என் உயிரை விட என்னை கொல்வதை விட அல்லாஹ்வுடைய கட்டளை மிகப்பெரியது. எனவே என்னை நீங்கள் கொன்று விடுங்கள், என்னை நீங்கள் அறுத்து விடுங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை தான் பெரியது என்று அந்த வளர்க்கப்பட்ட தக்வாவுடைய குழந்தையாகிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தையை நோக்கி சொன்னார்கள், யா அபதி ஃபஅல் மா துஅமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன். அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா அஸ்லம வ தல்லஹு ஜமீன், இருவரும் இறைவனுக்கு அடிபணிந்தார்கள். எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி அல்லாஹ் போடுகிறார். உங்களையும் என்னையும் எங்கேயா சொல்லுகிறோமா? அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய மகனான இஸ்மாயிலையும் பார்த்து அல்லாஹ் சொல்கிறார், ஃபலம்மா அஸ்லமா, இருவரும் அல்லாஹ்விற்கு அடிபணிந்தார்கள், தன் உயிரை கொடுக்க தயாரானார்கள். வ தல்லஹு ஜமீன், அறுப்பதற்கு முகக்குப்புறம் நடத்தினார்கள். வனாதைனா யா இப்ராஹிம், அறுக்க முற்பட்ட பொழுது அல்லாஹ் அழைப்பு விட்டார், யா இப்ராஹிம் கது சத்தத்த ருயா கது சத்தத்த ருயா இன்னா கذلك நஜ்ஸில் முஹ்ஸினீன். உலகத்தினுடைய உயிரை விட, உலகத்தினுடைய எல்லா விஷயங்களை விட எந்த தக்பீர் வணக்கத்தை பெருநாள் தினத்திலே நீங்கள் கூறுகிறீர்களோ அதை முழுமைப்படுத்தி காட்டுவீர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை பெருந்தல் சொன்னீர்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்ன ஆதார வல்லாஹு முபீன், இது மிகப்பெரிய ஒரு சோதனை. அல்லாஹ்வே சொல்றான், இது சாதாரண சோதனை அல்ல. சின்ன தலைவலி வந்தா நம்ம தவண்டு போறோம், சின்ன சோதனை வந்தா துவண்டு போறோம், பல கஷ்டப்படுறோம். ஆனா அல்லாஹ் எதிர்பார்த்து பெரிய சோதனை என்றால் உன் மகனை அறுக்க இறைவனுடைய புறத்திலிருந்து இந்த கட்டளை இருக்கிறது, அது மிகப்பெரிய ஒரு சோதனை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஒரு பதவியை நாம் எதிர்பார்க்கிறாது, அவருக்கு அறுப்பதற்காக ஒரு வழிப்பிராணியை நாம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் கூறி பின்னால் வரக்கூடிய சமூகம் அந்த குர்பானி தினத்திலே இந்த யோகம் நகரிலே அறுப்பதற்காக அல்லாஹ் வழிகாட்டி கொடுத்தார். இந்த குர்பானி நாம் கொடுக்கின்ற பொழுது என்ன உணர்வோடு எல்லா ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்
தாய் தன் மகனை அறுப்பதற்கு முயற்சி செய்தார்கள். நாம் இந்த குர்பானை கொடுப்பதன் மூலமாக இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் கொடுக்கிற ரத்தமோ மாமிசமோ அல்லாஹ்விற்கு சேருவதில்லை. நம்முடைய உள்ளத்தில் இறையச்சம் இருக்கிறதா, அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறதா என்று பெருநாள் தொழுகை தொழுதுவிட்டு அதோடு தன் தொழுகையை மறக்கிறார்கள். அவர்களுக்கு இது எந்த விதமான பலனும் கிடையாது. அல்லாஹ் தஆலா 5 வேளை தொழுகையை கடமையாக ஆக்கியிருக்கிறார். இந்த தக்வாவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் தஆலா இந்த பெருநாள் தினத்தின் மூலமாக இந்த உம்மத்திற்கு அறிவுரை செய்கிறான். அதனால்தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இறுதி ஹஜ்ஜின் பொழுது அரபா பேருளையிலே நின்று கொண்டிருக்கும் பொழுது ஒட்டுமொத்த சஹாபாக்கள் கலந்திருக்கும் பொழுது இந்த உம்மத்திற்கு தேவையான அறிவுரையை சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இஸ்மஉ கௌலி, நான் சொல்வதை கவனமாக கேளுங்க. சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நான் சொல்லக்கூடிய விஷயத்தை ரொம்ப கவனமாக கேட்டுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் லா தல்கா அஹதன் மின் பாதி ஆலியமா, இன்றைய தினத்திற்கு பிறகு இந்த இன்று உங்கள் அரபா மைதானத்தில் பேருரை இருக்கிறதே, இதற்கு பின்னால் உங்களை நான் சந்திப்பனா என்று தெரியாது. மௌத்தா போயிடுவேன். உலகம் முடிய போது ஹஜ்ஜுடைய கடமை, ஹஜ்ஜி நிறைவேற்றிய பிறகு அல்லாஹ் ஹஜ்ஜுடைய கடமை காட்டி கொடுத்து விட்டார். அடுத்த ஆண்டு நான் இருப்பேனா இருக்க மாட்டேனா இந்த வார்த்தையை சொன்னபோது சஹாபாக்கள் அனைவரும் அழுது மடிந்தார்கள். இதற்கு பின்னால் நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம விட்டு சென்று விடுவார்கள். அதை போன்று அல்லாஹ்வுடைய தூதர் விட்டு சென்றார்கள். கடைசி ஹஜ்ஜின் பொழுது ஒரே ஹஜ்ஜி செய்தார்கள். அந்த ஹஜ்ஜினுடைய பேருரையிலே மகத்துவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே மக்களுக்கு சொல்லும் பொழுது, யா அய்யுஹன் நாஸ் இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அராதுக்கும் கஹவதி யௌமிக்கும் ஹாதா ஃபி பலதிக்கும் ஹாதா ஃபி ஷஹரிக்கும் ஹாதா. அல்லாஹ்வுடைய தூதர், மனிதர்களே, உங்களுடைய ரத்தமும் சரி, உங்களுடைய கண்ணியமும் சரி, உங்களுடைய பொருளாதாரம் சரி, இந்த நாள் எவ்வளவு கண்ணியமானதோ, இந்த மாதம் எப்படி கண்ணியமானதோ, இந்த இடம் எப்படி கண்ணியமானதோ, அதுபோல உங்களுடைய ஒரு மனிதனுடைய ரத்தம் கண்ணியமிக்கது, சீர்குலைத்து விடாதீர்கள். உங்களுடைய கண்ணியம் ஒருவருடைய உயிர் கண்ணியம் மிக்கது, அதை அநியாயமாக கொண்டு விடாதீர்கள். யாருடைய கண்ணியத்தையும் சீர்குலைத்து விடாதீர்கள். யாருடைய பொருளாதாரத்தையும் அநியாயமான முறையிலே சாப்பிட்டு விடாதீர்கள். இப்படி நீங்கள் செய்துவிட்டால் இந்த புனிதமிக்க பூமியை, அறமை நீங்கள் கேவலப்படுத்திவிடாகிறீர்கள், இந்த நாளை கேவலப்படுத்திவிடாகிறீர்கள், இந்த இடத்தை கேவலப்படுத்திவிடுகிறாக ஆகிவிடுவீர்கள் என்று ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாள் எப்படி கண்ணியமானதோ, இந்த இடம் கண்ணியமானதோ, இந்த ஊர் கண்ணியமானதோ, அதுபோல உங்களில் ஒருவருடைய ரத்தம் கண்ணியமானது, உங்களுடைய கண்ணியம் கண்ணியமானது. உங்களுடைய பொருளாதாரம் யாருடைய பொருளாதாரத்தை அநியாயமாக எடுத்துவிடக் கூடாது என்ற எச்சரிக்கையும் ஆதாரமாக காட்டுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஹஜ்ஜத்தில் இதாவிதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நிறைய விஷயங்கள் சொன்னார்கள். முக்கியமான ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, நான் சொல்வதை கொண்டு கவனமாக எடுத்துக் கொள்ளுங்கள். இத்தகூ ரப்பக்கும், உங்களை படைத்த அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். முதலாவதாக வசியத்து செய்தார்கள், இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் மாற வேண்டும் என்றால் சல்லு வ சல்லு கன்சக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது அச்சத்தில் இதாவே இந்த உம்மத்திற்கு மிக முக்கியமாக சொல்வது என்ன? வ சல்லு கன்சக்கும், 5 வேளை தொழுகையை சொல்லுங்கள், 5 வேளை தொழுகையை கடைபிடிங்கள். இந்த உம்மத்திற்கு அச்சத்தில் இதாவில் இந்த துன்யா விட்டு பிரிய போகிறேன் என்று சொன்ன உணக்கத்தில் இந்த உம்மத்திற்கு இதை வசியம் செய்தார்கள். எதை இந்த உம்மத் கையில் எடுக்க மாட்டார்களோ, எதை இந்த உம்மத் அதை உயர்வாக நினைக்க மாட்டார்களோ, எதை விட்டு தன்னுடைய வாழ்க்கையை உலகத்திற்கு நேசிக் கொள்வார்களோ, அப்படிப்பட்ட இந்த உம்மத்தை நோக்கி அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், ஒரு சல்லு ஹம்சக்கும், 5 வேளை கடமையாக்கப்பட்ட தொழுகையை நீங்கள் பின்பற்றுங்கள், கடைபிடிங்கள். இதுதான் உங்களுக்கு வெற்றி தரும். இதில் யாரெல்லாம் கவனக்குறைவாக இருக்கிறோமோ, யாரெல்லாம் இதை பெரிதுபடுத்தவில்லையோ, நாம் ஒரு அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம், ஒரு கஷ்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம், மன்னரை கபரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம், வேதனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம், மிக இழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சல்லு ஹம்சக்கும் ஒரு சூமு ஷஹரக்கும், உங்களுக்கு கடமையாக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய வாதத்தை அனுபவியுங்கள், வஅத்து ஸகாத்தக்கும், உங்கள் மீது கடமையாக்கப்பட்ட ஸகாத்தை முறையாக நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவிலே இந்த உம்மத்திற்கு கூறிய செய்தி. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருநாள் தினத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் உரையை நிகழ்த்தி இந்த உரைகள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும். நாம் எதிர்பார்க்கிறது இந்த குர்பானை கொடுத்து விட்டு மறந்து விட்டோம் என்று சொன்னால் என்று பரவாயில்ல. குர்பானை கொடுப்பதற்கு முன்னால் அதனால்தான் அல்லாஹ் சொல்றான், ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர், முதலில் நீங்கள் தொழுங்கள், பிறகு குர்பானை கொடுங்கள். அதனால்தான் தொழுகைக்கு முன்னே தொழுகை முடித்த பிறகு நாம் குர்பானை கொடுக்க வேண்டும் என்ற வழிமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். தொழுகைக்கு முன்னால் குர்பானை கொடுத்து விட்டால் அந்த குர்பானை செல்லாது, அது சாதாரண தர்மமாக மாறிவிடும் என்று சொன்னார்கள். குர்பானை கொடுத்து விட்டால் மீண்டும் கொடுக்க வேண்டும் என்பதை சொன்னார்கள். எனவேதான் அல்லாஹ் தஆலா முதலில் சொல்வது ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர், முதலில் நாம் தொழ வேண்டும். தொழுகை இல்லாமல் பேருக்கு நம்முடைய குர்பானை சேர்ந்து விட்டு தொழுகையை விட்டு விட்டோம் என்றால் எந்த பலனும் கிடையாது. அல்லாஹ்
என்று அழைக்கப்படுகிற அந்த வார்த்தைக்கு மதிப்பளிங்கள். இதை மதிப்பளிக்காதவரை நீங்கள் உயர முடியாது, நீங்கள் சமுதாயத்திற்கு முன்மாதிரியாக திகழ முடியாது. அந்த பண்பை விட்டு வெளியே வந்து விடுகிறீர்கள். ஒரு சமூகம் உயர்த்தப்பட வேண்டும் என்றால், ஒரு சமூகம் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்றால், இப்ராஹிம் நபியும் நபிமார்களை முன்னுதாரணமாக காட்டுவது அவரிடத்தில் இருந்த அந்த தொழுகையினுடைய அம்சம்தான். அந்த தொழுகையை விட்ட நாம் புறக்கணித்து விட்டோம் என்றால் எந்த பலனும் அடைய முடியாது. தொழுகை மூலமாக தான் உயர்வை அடைய முடியும். நாம் எவ்வளவுதான் பிறநாள் தினங்களை சந்தோஷமாக கொண்டாடினாலும் இறைவனால் கடமையாக்கப்பட்ட 5 வேளை தொழுகை இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறோம்? சுபு தொழுகை இல்லை. சுபு தொழுகை இல்லை என்பார்களே, சுபு தொழுகை எட்டு பலன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் ஸல்ல சுப்ஹஹு ஃபி சுன்னத்தில்லாஹ், யார் சுபுஹி தொழுகை ஜமாஅத் தொழுகிறாரோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த பெருநாள் உரைகள் எல்லாம் நம்முடைய உம்மத்தில் அடுத்து வரக்கூடிய பெருநாள் தினம் வரை நாம் அல்லாஹ்வை கண்டுபிடிப்பவர்களாக, தக்வா உள்ளவர்களாக, தொழுகை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் வலியுறுத்துகிறார். நாம் புறக்கணிப்போம் என்றால் அதற்கான தண்டனை கடுமையாக இருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்கிறார். ஓ நஅல அன்திக்ரி ஃபஇன்னஹு மஅஷத்தன் தன்கா வ நஹ்ஷுரு யௌமல் கியாமத்தி அமா கால ரப்பி மஅஷரத்தனி அமா வ கல் குன்து பஸீரா. அல்லாஹ் தஆலா சொல்கிறார், ஒருவர் என்னுடைய உபதேசத்தை புறக்கணிக்கிறார், குர்ஆன் பாட்டுக்கு சொன்னா சொல்லிட்டு போட்டார், நம்ம பாட்டுக்கு நம்ம மனைவியை பின்பற்றுவோம் என்று கவனக்குறைவாக அசால்ட்டாக அல்லாஹ் அப்படியே சொல்றான். ஒமன் அஅரத அன்திக்ரி, எவன் ஒருவர் என்னுடைய உபதேசத்தை புறக்கணிக்கிறானோ, குர்ஆன் சொன்னால் சொல்லட்டுமே, தொழுகை பற்றி சொல்லட்டுமே, அது எனக்கு முக்கியத்துவம் அல்ல, என்னுடைய வியாபாரம் எனக்கு முக்கியத்துவம், என்னுடைய உலக ஆசை முக்கியத்துவம் என்று எவன் தொழுகையை புறக்கணித்து விடுகிறானோ ஃபஇன்னஹு மஅஷத்தன் தன்கா, அல்லாஹ்வுடைய அறிவிப்பு, உனக்கு வாழ்க்கையில் நெருக்கடி வரும், நிம்மதி இருக்காது, பல பிரச்சனை வரும், பல தொல்லை வரும். அல்லாஹ் அப்படியே சொல்றான், ஃபஇன்னஹு மஅஷத்தன் தன்கா, நீ நெருக்கடிக்குள்ளாவாய், சோதனைக்குள்ளாவாய், துனியாவுல மட்டுமல்ல நாளை மறுமையில் நாளை மறுமை நாளிலே உங்களை கண் தெரியாத கபோதியாக கண்ணை பிடித்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். மனிதர் கேட்பார், யா அல்லாஹ் உலகத்திலே கண்ணை கொடுத்தாய், கதாலிக்கு அத்தத்து ஆயாத்தினா, கண்ணை கொடுத்தாய், ஏன் எடுத்து விட்டாய்? அல்லாஹ் அழகா சொல்றான், கதாலிக்கு அத்தத்து ஆயாத்தினா, என்னுடைய குர்ஆனுடைய வசனம் வந்தது, போதிக்கப்பட்டது, சொல்லப்பட்டது, குர்ஆனை நீ பார்த்தாய், படித்தாய், ஆனால் அதை மறந்துவிட்டாய், அதை கண்டுகொள்ளவில்லை. எனவே இன்றைய தினம் உன்னை கண் தெரியாதவனாக விட்டுவிடுவோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் கொடுத்திருக்கிற 2 பெருநாள் தினங்களில் நமக்கு அல்லாஹ் சந்தோஷப்பட வைத்திருக்கிறார். சந்தோஷத்தினுடைய நோக்கம் இபாதத்சாலிகளாக, தக்வாதாரிகளாக, தொழுகையாளிகளாக மாறுவதை நாம் மட்டும்தான் நாம் வெற்றியப்பட முடிகிறது. தொழுகையாளிகளாக நான் மாற மாட்டேன், என்னுடைய மனைவிக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தேன் என்றால் நாளை மன்னரையில் யாரும் நம்ம இருந்து காப்பாற்ற மாட்டாங்க, நாளை மறுமையில் யாரை காப்பாற்ற மாட்டாங்க. நாளை மன்னரையில் நம்மளோட வரக்கூடியது உலகத்தினுடைய எந்த பொருளும் அல்ல, நம்முடைய நாம் செய்த அமல் தான் நம்மளோடு வரும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனித சிறப்புமிக்க இந்த ஈத் அல்லாஹ் தொழுகைக்கு எப்பொழுதும் இந்த தொழுகையை பயணிக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன்.